ஹாய் கைஸ், குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன டோக்கன் பேச போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று சைனா வந்துக்கிறாரு. வந்து அந்த தலைவர், அதாவது குடியரசுத் தலைவர் ஷி ஜின்பிங் அவரை பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இதில் என்ன டாபிக் என்னென்னா, மெயினாக தாய்வானுக்கு லாஸ்ட் டைம் அவங்க எக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மிலிட்ரி வெப்பன்ஸ் அது இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் இன்னும் இதில் ஷிப்பிங்ஸ் பண்ணலை. ஆனால் மற்றபடியான டீல்ஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இந்த விஷயத்தில் என்னென்னு சொன்னால், ஷி ஜின்பிங் அதை முழுமையாக கண்டிக்கிறாரு. அதை பற்றின டிஸ்கஷன் இங்கே போய் அதை பற்றி பேசுகிறதுக்காகவும், ஃப்யூச்சரில் என்னென்ன டெவலப்மெண்ட் சைனீஸ்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதி, அதை மாதிரி யூஎஸ்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதி அதை பற்றி பேசுகிறதுக்கும், ரெண்டு நாட்டுக்கும் உள்ள நட்பை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் வந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 4 நாள் டூர்ஸ், இந்த டூரில் என்ன பண்ண போகிறாங்க பொறுத்து பார்ப்போம். அதை மாதிரி இப்போ தாய்வானில் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது அதை பற்றியும் பேசுகிறாங்க. மற்றது ஈரான் வாரை பற்றி அதையும் பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. போகிற இடத்துலலாம் ஈரானை பற்றி பேசுகிறாரு. வெப்பன், அதாவது ஈரான் நியூக்ளியர் வெப்பன் சார்ந்து பேசுகிறாரு. அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, தடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அந்த பேச்சுவார்த்தையிலே அவர் சொல்லுறாரு, அவர் எப்பயுமே பேசுகிற மாதிரி மக்களாக பேசுவார். நோபடி லைக்ஸ் பேசுகிறாரு. ஆமாம், உண்மைதான். அவர் நாட்டிலே அவரை பற்றி மிச்சம் பேருக்கு பிடிக்காதுன்னா அவர் செய்கிற வேலை அந்த மாதிரி இருக்கும். அவரோட பேச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் 60% ஆஃப் மக்கள் அமெரிக்காவிலே அவருக்கு ரொம்ப அந்த டைமில் இவர் இப்போ டூர் வந்திருக்காரு. அரசியல் ரீதியான டூர். இதில் என்னென்னு சொன்னால், அவர் பேசுகிற மீடியா பற்றி பேசுகிறாரு. பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவரும் அவரோட மொழியில் பேசுகிறாங்க. ட்ரான்ஸ்லேஷன் பேசுகிறாங்க. என்னத்தான் லீடராக இருந்தாலும் உலக அரசியல் அவருக்கே தெரியும் நல்லா எப்படி. அங்கால அவர் சேல் பண்ணுவார். அவர் திரையில் நல்லா பேசுவார், நல்லா. இதெல்லாம் தாக்கு பிடிக்கும் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. நீங்களே பாருங்க அவருக்கு என்ன பேசுகிறாரு. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன சேனல் இப்போதான் வளர்ந்து இருக்கோம். We've had a fantastic relationship. We've gotten along. When there were difficulties, we worked it out. I would call you and you would call me, and whenever we had a problem, people don't know, whenever we had a problem, we worked it out very quickly. We're going to have a fantastic future together. Such respect for China, the job you've done. You're a great leader. I say it to everybody. You're a great leader. Sometimes people don't like me saying it, but I say it anyway because it's true. I only say the truth. And I just want to say on behalf of all of the great delegation that we have the greatest businessmen, the biggest, and I guess the best in the world. We have amazing people, and they're all with me. Every single one of them, we asked the top 30 in the world, every single one of them said yes. And I didn't want the second or the third in the company. I wanted only the top. And they're here today to pay respects to you and to China. And they look forward to trade and doing business, and it's going to be totally reciprocal on our behalf. So I really look very much forward to our discussion. It's a big discussion. There are those that say this is maybe the biggest summit ever. They can never remember anything like it. I can say in the United States, people aren't talking about anything else. But it's an honor to be with you. It's an honor to be your friend. And the relationship between China and the USA is going to be better than ever before. Thank you very much.